கீழடிக்கும் நாக்பூருக்கும் இடையிலான போராக நடைபெறும் இந்த தேர்தலில் திமுக மகத்தான வெற்றியை பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் போட்டியிட்டுள்ள திமுக மற்றும் தோழமை கட்சி நிர்வாகிகளை ஆதரித்து தமிழ்நாடு முழுவதும் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிறார். பழந்தமிழ் நாகரிகத்தின் பெருமையை பறைசாற்றும் கீழடியிலிருந்து தனது பரப்புரையை தொடங்கினார். அப்போது சிவகங்கை மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான பெரிய கருப்பன், முன்னாள் அமைச்சர் தென்னவன் மற்றும் திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். இதனிடையே கீழடி அருங்காட்சியகத்தின் அகழாய்வுகளை பார்வையிட கல்வி சுற்றுப்பயணம் வந்த பள்ளி மாணவ மாணவியருடன் கனிமொழி கலந்துரையாடினார். எந்த ஸ்கூல்? காந்தி நர்சரி பிரைமரி ஸ்கூல், ராமநாதபுரம். ஓகே, அங்கே போனீங்களா? அந்த மியூசியம் ஃபர்ஸ்ட் இங்கே தான் வரீங்களா? நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் உள்ளதாக தெரிவித்தார். கீழடிக்கும் நாக்பூருக்கும் இடையிலான போராக நடைபெறும் இந்த தேர்தலில் திமுக மகத்தான வெற்றியை பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் தமிழ்நாட்டின் உரிமைகளை தொடர்ந்து காக்கும் என்றும் கனிமொழி கூறினார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மக்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிட மாடல் 2.0 ஆட்சி, நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலான ஆட்சி மறுபடியும் தமிழ்நாட்டிலே உருவாக வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே தான் இருக்கிறார்கள். அதனால் மிகப்பெரிய வெற்றி உறுதியானது. யார் எதிரணியில் நின்றாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி உறுதி செய்யப்பட்டது. முன்னதாக பரப்புரைக்கு சென்ற கனிமொழியின் வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். திருப்புவனம், மதுரை, ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் சோதனை செய்து வந்த தேர்தல் பறக்கும் படையினர் அவ்வழியாக வந்த திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியின் வாகனத்தையும் சோதனை செய்தனர்.